ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 42. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே அப் டு 41 அப்லோட் பண்ணியிருக்க ஃபைட்டர்ஸ், சால்வ் பண்ணாதவங்க சால்வ் பண்ணுங்கள் கண்டினியூஸாக. ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் இன்றைக்கி என்ன டேட்டு? பிப்ரவரி 5ஆ? யா, இன்னும் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, இன்னொரு 18 நாள், ஹார்ட்லி ஒரு 17 டேஸ் தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸ்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், அப்போ தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். தென் நீங்கள் நினைக்கிற மார்க் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? யா. ஸோ இந்த மாதிரி 5 இமேஜ் கேட்குறாங்கனாவே நீங்கள் டேரெக்டாக செகண்ட்லேருந்து தேர்டு, தென் ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்து இந்த லாஜிக் மட்டும் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு 3 வந்து டாப்பில் போயிருக்கு. அதுமாரி பி வந்து நம்மளுக்கு டாப்பில் போகணும். ஓகேங்களா? ஸோ பி டாப்பில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. சூப்பர். தென் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். சென்டரில் இருக்கிற எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. தென் சென்டர் வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்குது. ஓகே. தென் இங்கே அந்த மாதிரி இல்லையா? ஓகே. வெயிட். வேறு என்ன பண்ணலான்னா, இந்த நம்மளுக்கு ஸ்கொயர் வந்து கரெக்டாக அப்படியே தான் ரிட்டன் ஆயிருக்கு. அப்போ டியும் நம்மளுக்கு அப்படியே தான் ரிட்டன் ஆகணும். ஸோ அப்படியே டி ரிட்டன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் இந்த எல் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி கீழே வந்திருக்கா? அதுக்கு இங்கே போட முடியாது சொல்லியாச்சு. ஓகே. தென் அதுக்கப்புறம் இந்த பி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பி வந்து அப்படியே தான் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு 3யும் அப்படியே தான் இருக்கணும். ஸோ 3யும் இங்கே அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் மட்டும்தான் டிஃப்ரென்ஸா? ஸோ அந்த எல்லோட பொசிஷன் மட்டும் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. எல்லை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வேர்ட்டிக்கலாக மட்டும் டயகனலாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொசிஷன் மூவ் ஆகி இப்போ சென்டரில் வந்திருக்கீங்க. தென் திருப்பி கீழே வந்திருக்கு. தென் திருப்பி மேலே போயிருக்கு. திருப்பி சென்டரில் வந்திருக்கு. ஸோ அப்போ சென்டரில் தான் நம்மளுக்கு வரணும். ஸோ அப்படி சென்டரில் தான் நம்மளுக்கு எல் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த செகண்ட் டு தேர்டு இந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இந்த டயகனல் லாஜிக் இதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வரணும். தட் இஸ் த இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சூப்பர். ஸோ வி கேன் சால்வ் த செகண்ட் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், எந்த 2 நம்பர் நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 6ம் 4ம் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பண்ணால் வரும் தான் நினைக்கிறேன். செக் பண்ணுவோம். ஸோ 6 4 இங்கே 4 போடுறோமா? ஸோ 4 போட்டால் நம்மளுக்கு 196 இருக்குது. தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்கா? யா. டிவைடுக்கு பதில் நம்ம டேரெக்டாக இன்ட்டு 1/14 போட்டுக்கலாம். தென் இன்ட்டு 2. ஓகே. தென் அப்புறம் மைனஸ் இருக்குது. 8 இஸ் ஈக்குவல் டு 24/6 இன்ட்டு 25/5. ஓகே. ஸோ இது வந்து 14ல. ஸோ இதை நான் கேன்சல் அவுட் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். இங்கே 7 டைம்ஸ் வருது. தென் இங்கே 7ஆல் நம்ம கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 டைம்ஸ் 14. இந்த ரிமைனிங் 5 இருக்குது, 56. அப்போ 8 டைம்ஸ் வருதா? 28 இருக்குது. இந்த 8 மைனஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு இங்கே 20 இருக்கும், ஈக்குவல் லெஃப்ட் சைடில். தென் இங்கே பாருங்கள், இது ஒரு 4 டைம்ஸா? தென் இது ஒரு 5 டைம்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 வந்திருக்கு. ஸோ அப்போ 2 சைடுமே எனக்கு 20 கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டல, இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2023ல கேட்டிருந்த கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சில கொஷின் ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல் மார்க்குக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ தேர்ட் கொஷின் பார்த்துடலாம். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஸ்டேட்மெண்ட்டா? ஓகே. சிலாகிசம் கொஷின். ஆல் பேக்ஸ் ஆர் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் பேக்ஸ் ஆர் ஸ்டிக்ஸு போட்டாச்சு. தென் ஆல் டியர்ஸ் ஆர் பேப்பர்ஸு. ஓகே. சம் ஸ்டிக்ஸ் ஆர் பேப்பர். ஓகே. சம் ஸ்டிக்ஸ் ஆர் பேப்பர் போட்டாச்சு. தென் ஆல் டியர்ஸ் ஆர் பேப்பர். டியர். ஓகே. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டியரு, திஸ் இஸ் அ பேப்பர், தென் திஸ் இஸ் அ பேகு அண்ட் திஸ் இஸ் அ ஸ்டிக்கு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. யா. ஸோ கன்க்ளூஷன் பார்த்துடலாம். சம் ஸ்டிக்ஸ் ஆர் ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டிக்கு எங்கே இருக்குது, நம்மளுக்கு ட்ரீ எங்கே இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸ்டிக்கு நம்மளுக்கு இங்கே இருக்குது, ட்ரீ வந்து இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம், சில குச்சிகள் மரங்கள் அல்லன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு தான். தென் நம்ம இப்போ செகண்ட் பார்க்கலாம் ஃபைட்டு. செகண்டில் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கரெக்டாக. ஸோ
பேப்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு பேப்பர் நம்மளுக்கு இங்கே இருக்குது. அண்டு ட்ரீ வந்து நம்மளுக்கு அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ சம் பேப்பர் ட்ரீன்னு சொல்கிறது கரெக்டு தான், வாஸ்தவம் தான். ஸோ அப்போ சில காகிதங்கள் மரங்கள் கரெக்டு தான். தென் நோ பேக் இஸ் பேப்பர்னு சொல்கிறாங்க. பேகுக்கும் பேப்பருக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ இதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்போ முடிவு 2 மட்டும் கரெக்டு. ஸோ இப்போ முடிவு 2 மட்டும் கரெக்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது? தேர்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 4th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஷேக்கை வந்து நம்ம இந்தமாரி மாற்றிருக்கோம். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக ஹெச், அப்போது செகண்ட் லெட்டர் ஃபஸ்ட்டு வருதா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ஐ தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி ஐ ஃபஸ்ட்டு வரல, பட் 2 டைம் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரும் வந்திருக்கு. என்னென்ன லாஜிக்காக இருக்கும்? சிஃபைடஸ் நீங்களே பாருங்கள். நம்மளுக்கு ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்சனன்ஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க, தென் வவுல். பாருங்கள், வவுல்லாம் ஒன்றா வந்திருக்கு. அதேமாரி இங்கே செகண்ட் செட்லேயும் பாருங்கள், நம்மளுக்கு இதிலேருந்து பாருங்கள், நம்மளுக்கு வவுல்லாம் ஒன்றா வந்திருக்கு. கரெக்டு தான். நோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே இஐ வவுல் ஒன்றா வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த வவுல் நம்ம அரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு எப்படி வரும் பாருங்கள், ஏஇஎன். ஸோ ஏஇஎன் இல்லைப்பா, ஏஇஓவா, சாரி ஏஇஓ. அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கான்சனன்ட் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாருங்கள், ஹெச் வந்திருக்கு 8, கே 11, எஸ் 19. ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்மளுக்கு இப்போ கொஷினில் இருக்குது நம்மளுக்கு ஓஷனில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்? சி வரணும். ஸோ சியில் தான் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன தான்? ஓகே, அதுக்கப்புறம் ஏஇஓ. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. இப்போ நம்ம 5th கொஷின் பார்த்தலாம். ஃபைட்டர்ஸ் 8லேருந்து 18 வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் டிஃப்ரென்ஸு, அதாவது 10 டிஃப்ரென்ஸு. ஓகே, தென் 18லேருந்து 32 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். 2 போட்டால் கூட 20, தென் 12, 14 டிஃப்ரென்ஸ் வருது. தென் இதுக்கு என்னன்னு தெரியல. ஸோ இப்போ மேபி இங்கே 4 டிஃப்ரென்ஸ் வருதுன்னா 4 போட்டால் கூட நமக்கு 18 வருது. அப்போ 32 18 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 40, 32 40 இல்லைப்பா 50. 50. அதுக்கப்புறமேட்டு நம்ம 22 ஆட் பண்ணுவோம், 72 வந்திருக்கு. கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 50 தான் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அவங்க ஜஸ்ட் 4 ப்ளஸ் பண்ணுறாங்க. அதாவது 10லேருந்து 14, 18, 22, 26 அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸி கொஷின் தான். ஸோ இப்போ நம்ம 6th கொஷின் பார்த்தலாம். அப்புக்கு டவுன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்டனிம்ஸா? ஆன்டனிம்ஸ் தான் போயிருக்காங்க. தென் பேக்வேர்டுக்கு ஃபார்வேர்டு தான் வரணும். ஸோ அப்போ ஃபார்வேர்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஸோ 7th கொஷின் பார்த்தலாமா? ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூ. தென் அதுக்கப்புறம் மைனஸ் இருக்குது, மைனஸ் இஸ் த ஒய்ஃப். ஸோ பி இஸ் த கியூ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஸ், எஸ் இஸ் த மேல். தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அகெயின். ஸோ பிரதர் ஆஃப் ஆர். தென் இன்ட்டு சிம்பிள் இருக்குது, இன்ட்டு சிம்பிள் வந்து சன்னா. ஸோ இப்போ ஆர் இஸ் த சன் ஆஃப் எல். ஓகே, தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்குது. ஹஸ்பண்ட், எல் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் எம். ஓகேப்பா, ஸோ எல்லாரோட பொசிஷனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஷன் ரீட் பண்ணிடலாம். கியூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் எம். ஸோ எம்முக்கு கியூக்கும் இங்கே சம்மந்தமே இல்லை, தப்பு தான் அது. தென் பி இஸ் த எஸ் இஸ் ஒய்ஃப்ஸ் பிரதர். ஸோ எஸ்ஸோட ஒய்ஃபோட பிரதர் தான் பியா? எஸ், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷன் வந்து எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 8th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா பண்ணுறோம்? வெரி சிம்பிள் லாஜிக். ஜேலேருந்து என் வந்திருக்கு +4. என்லேருந்து ஆருக்கு +4. ஸோ ஆர்லேருந்து +4 பண்ணால் நமக்கு வி வரணும். ஸோ அப்படி வி வர மாதிரி நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஃபைன். தென் டிலேருந்து டபிள்யூ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ நம்ம -7 பண்ணுறோமா? அதேமாதிரி டபுள்லேருந்து பிக்கு -7. ஸோ பிலேருந்து -7 பண்ணால் நமக்கு 9 வரும். நத்திங் பட் ஐ. ஸோ இப்போ செகண்ட் லெட்டர் ஐ வர மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 9th கொஷின். ஸோ நம்பர் அனாலஜி கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? 256 வந்து நமக்கு தெரியும் 16ஓட ஸ்கொயர். இங்கே 15 கொடுத்துருக்காங்க. அப்போ +1 பண்ணி ஸ்கொயர் பண்ணால் முடிஞ்சுது. அப்போ இங்கே 17 இருக்குது, +1 பண்ணால் 18. ஸோ 18 ஸ்கொயர் வந்து 324. ஸோ அப்படி 324 இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 10th கொஷின்.
ஸோ எந்த 2 சைன் இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் வேலிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிவைடு ப்ளஸ் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ்ஸுக்கு இங்கே டிவைட் போகிறோமா, அப்போ 24 × 5 / 9 இது கேன்சல் அவுட் ஆகும்னா ஆகாது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போவே தப்பு தான். ஸோ சிம்பிளாக போவோம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணால் வருமா, பெரிய நம்பர் தான் போகுது. இங்கே ரொம்ப பெரிய நம்பர் வருது. இது எப்படி நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணீங்க? ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு 120. ஸோ 120 கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ இதுவும் தப்பு தான். இப்போ நம்ம டேரெக்டாக தேர்ட் ஆப்ஷன் போயிடுறேன். ஸோ ப்ளஸ்ஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இதை டிவைடு கேன்சல் பண்ணால் நமக்கு ஒரு 1 டைம் இருக்குது, 2 அப்போ 3 13 டைம்ஸ் இருக்குது, அதை போட்டாச்சு. தென் மைனஸு 24 ப்ளஸ்ஸு 5 தென் இன்ட்டு 9 இது வந்து 45 அண்டு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு -11 இருக்கா. ஸோ இது 11 போச்சுன்னா நம்மளுக்கு 34. ஸோ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா. ஸோ ஈஸியான கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். வோக்கல் கார்டு வந்து சிங்கரு. ஸோ ஃபீட்டுக்கு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுட்பாலர் தான். ஃபுட்பாலர் இஸ் நத்திங் பட் த பிளேயர் ஹூ பிளே ஃபுட்பால், இட்ஸ் கால்டு ஃபுட்பாலர். ஓகேங்களா. ஸோ சிங்கருக்கு நம்மளுக்கு தெரியும் வோக்கல் கார்டு தான் ரொம்ப மெயின்ட்டு. ஸோ அதேமாதிரி தான் ஃபைட்டர்ஸ், நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமான லாஜிக்லாம் இதில் இல்லை. ஓகேங்களா. சூப்பர். இப்போ நம்ம 12th கொஷின் பார்த்துடலாம் ஃபைட்டர்ஸு. ஸோ இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் வழியே போங்க. 4க்கும் 1க்கு மட்டும் பாருங்கள். ஸோ 4க்கு 1 பார்க்கும்போது ஐஎன் காமனாக இருக்குது, இ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 4 தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகே. தென் 1 2 3 மட்டும் பாருங்கள். ஐஎன் காமனாக இருக்குது, எஸ்எஸ் காமனாக இருக்குது, ஐ வந்துருக்கு, இ வந்துருக்கு, இ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ 2 தான் நெக்ஸ்ட் வரணும். ஸோ அப்படி 2 வர மாதிரி 4th ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா. ஸோ ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நான் போய் மூவ் டு த 13th கொஷின். ஸோ -6 பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு தெரியல. இங்கே 60லேருந்து 36 வந்திருக்கு. அப்போது 24 ஸோ 24 நம்ம மைனஸ் பண்ணுறோம். கரெக்டு. தென் 30 மைனஸ் பண்ணுறோம். ஓகே. அப்போ 6 தென் -12 பண்ணியிருப்போம். ஸோ -12 பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வருதுப்பா, 78. 78 தான் ஃபைட்டர்ஸ் இருக்கணும். பிகாஸ் அதுக்கப்புறம் நம்ம -18 பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ -18 பண்ணால் நம்ம 78ல் 60 வருதான் பாருங்கள், வருது. ஸோ அப்போது அவங்க ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, 6th டேபிளில் போயிருக்காங்க மைனஸ் பண்ணிக்கிட்டே. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். 14th கொஷின் பார்த்தலாமா. ஓகே. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், பியிலேருந்து டிக்கு +4, அதேமாரி என்லேருந்து பியிலேருந்து எண்ணுக்கா, பியிலேருந்து எண்ணுக்கு என்னப்பா பண்ணுறோம், -2. ஓகே. அதேமாதிரி டியிலேருந்து ஆருக்கு -2. ஸோ அப்போ எம்லேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், கே வரணும். ஸோ கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கானுங்களா, அடப்பாவீங்களா, வெரி பேட். ஓகேங்களா. டவுட் இருக்குன்னா இன்னொரு லெட்டரும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இலேருந்து நமக்கு ஓ வந்திருக்கு, நோ, இ வந்து அப்படியே செகண்டாக போயிடுச்சு. கரெக்டாக. அதுமாதிரி ஏபியை வந்து நமக்கு பிஎன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போது ஏடிஏ டிஏன்னு போடணும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம்ப்பா. 15th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், ஸோ மிரர் இமேஜ் இருக்காங்களா. ஓகே. ஸோ யூ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது. 7 பாருங்கள், 7 வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் அப்படியே கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓகே. 2 கரெக்டாக இருக்குது. எஃப் பாருங்கள், எஃப் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனில் அப்படியே கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு தான். தென் ஹெச் இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் 3 தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா. ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ், கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே இங்கே கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இந்த இமேஜில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த ஹரிசாண்டல் லைன் எங்கே வருதுன்னு பாருங்கள். ரெண்டுத்துலேயும் ஹரிசாண்டல் லைன் எங்கேயுமே கொடுக்கல. ஹரிசாண்டல் லைன் இங்கே கொடுத்தாலுமே பட் நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும்ல, இந்த ட்ரையாங்கிள் அங்கே ஃபார்ம் ஆகலையே. எப்படி பார்த்தாலும் சிக்கலாக இருக்குல்ல. ரைட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது. எப்படி பிரவீனா, இந்த இமேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க அண்டு அது கீழே இருக்கிற பேஸும் கொடுத்துட்டாங்க. தென் அது பக்கத்தில் இந்த மாதிரி ஷேப்பும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது ஃபைட்டர். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா. சூப்பர். இப்போ நம்ம 17th கொஷின் பார்த்தலாம். 6 students sitting in a circular table facing the center. ஓகே. ஸோ 6 பேர் சென்டர் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நம்ம பொசிஷன் இப்போ டிஃபைன் பண்ண வேண்டியதான். சாம் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கிரிஷ். ஸோ கிரிஷுக்கு செகண்ட் ரைட்டில் சாம் இருக்காங்க. ஓகே. தென் விஷால் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சாம்.
சாமுக்கு செகண்ட் ரைட்டில் நம்மளுக்கு விஷால் இருக்காங்க. ஓகே. தென் சாவியோவா? சாவியோ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சாமு. சாமுக்கு தேர்ட் ரைட்டில் சாவியோ போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் மிச்சலா? ஸோ மிச்சல் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் சாம் அண்டு கிரிஷ். மிச்சல் ஓகே. ரிமைனிங் என்ன யாருப்பா இருக்குது? ரிமைனிங் இருக்குது டி தான். ஸோ டிக்ஸானா? ஓகே. தென் ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் விஷால் அண்டு கிரிஷ்? விஷாலுக்கும் கிறிஸுக்கு சாவியோ தான் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஒன்னா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. சூப்பர், ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ், நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். அண்டு நான் இப்போது 18th போயிட்டா. 6 பாய்ஸ் ஸ்டாண்டிங் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேஸிங் நார்த்து. ஓகே. ஒன்லி 3 பாய்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ ஜிக்கு லெஃப்ட் சைடில் 3 பேர் தான் இருக்காங்களாம். திஸ் லெஃப்ட் எண்டு அண்ட் திஸ் ரைட் எண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 2 6 பேரில் மிச்சம் 2 பேர் தான் நம்மளுக்கு ஜிக்கு ரைட்டில் இருப்பாங்க. ஓகே. தென் எம் ஸ்டாண்டிங் செகண்ட் டு த செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு. ஸோ லெஃப்ட் எண்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் நம்மளுக்கு எம் இருக்காங்க, போட்டாச்சு. தென் ஒன்லி டி ஸ்டாண்டிங் பிட்வீன் ஜி அண்ட் ஏ. ஸோ இங்கே ஏ போட்டால் தான் நம்மளுக்கு ஜிக்கு ஏக்கு நடுவில் டி ஸ்டாண்ட் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் இங்கே ஆல்ரெடி எம் வந்ததுனால அங்கே நீங்கள் ஏ போட முடியாது. ஓகே. தென் ஹூ ஸ்டாண்டிங் செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டு. ஸோ ரைட் எண்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் டி தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி சால்வ் த 19th கொஸ்டின். 6லேருந்து என்ன வந்திருக்கு ஃபைட்டர்ஸ்? அப்போ -4. ஸோ -4 தான். ஸோ ஜேலேருந்து -4 போனால் நம்மளுக்கு 6 வரணும். நத்திங் பட் எஃப். ஸோ எஃப் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஸோ செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம்ப்பா. கியூலேருந்து எம். ஸோ கியூலேருந்து எம்முக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம்? -4 தான் பண்ணுறோம் இங்கேயும். அதுமாதிரி எம்லேருந்து ஐக்கும் -4 தான். வெயிட். கியூலேருந்து எம்முக்கு -4 பண்ணுறோம், -4. தென் அதுக்கப்புறம் எம்லேருந்து ஐ வந்திருக்கு, -4 தான் கரெக்டு. ஓகே. ஸோ ஐலேருந்து -4 போனால் நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? இ வரணுமா? ஸோ அப்படி இ வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. த ஃபைனல் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்துட்டோம் வெற்றிகரமாக. நம்மளுக்கு 2வோட ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 4 6 காமனாக இருக்குது. அப்போ 5க்கு ஆப்போசிட்டு 3. ஓகேங்களா? இந்த 2 இமேஜ் வச்சு நான் சொல்கிறேன். தென் 3 4 காமனாக இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட்டு 6. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்குது 2 தான். 2க்கு ஆப்போசிட் என்னவாக இருக்க முடியும்? 4 தான். 4ஆக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ 20 கொஸ்டினுமே சால்வ் பண்ணியாச்சு ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து 2023 கேட்டிருந்த ஜிடி ரீசனிங் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சால்வ் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் டெய்லியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.